ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் பாருங்கள். புடலங்காய், பாசிப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான பூண்டு, கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காயை முதல்ல அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் சேர்க்குற பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் பாசிப்பருப்பு நான் வறுக்காமல் தான் சேர்க்குறேன். வறுக்காமல் நல்லா அலசி ஊற வச்ச பாசிப்பருப்பு இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேர் கடலைப்பருப்பு சேர்த்து செய்வாங்க. சில பேர் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்வாங்க. இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்து ஒரு கூட்டு செய்கிறேன். இதுக்கு தேவையான வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து தோல் சீவி பொடியாக கட் பண்ண புடலங்காய் சேர்த்துக்கிறோம். உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலர் பருப்பு மட்டும் தனியாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. காயை வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பை சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் மொத்தமாக சேர்த்துட்டேன். மொத்தமாக சேர்த்து இதை நான் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். என்னோடய குக்கர் பொறுத்த வரைக்கும் 2 விசிலுக்கு நிதானமாக வெந்து நல்லா குலைவாக வந்துடும். ஸோ அந்தளவுக்கு, அதாவது காயும் பருப்பும் குலைவாக வேகிற அளவுக்கு எத்தனை விசில் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 விசிலில் ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாசிப்பருப்பும் சரி புடலங்காயும் சரி நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசி பயிருமே நல்லா குழஞ்சிருக்கு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் குழஞ்சிரும், அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கப்புறம் இதில் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை அதை சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு, இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் இந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சு கலர் மாறி வரணும். முதல்ல பூண்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். நிதானமாக வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்டிப்பாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த புடலங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பும் இந்த வேக வச்சது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதோடு சேர்க்க போகிறோம். இந்த சீரகத்தோட பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அப்படியே 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அப்படி மூடி வச்சு வேக வைக்கும் போது இதோட பச்சை வாசனை போய் அந்த நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அது இந்த கூட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம்.
கூட்டு பொறுத்த வரைக்கும் திக்காயிட்டே போகும். அதனால தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குலைவா இருந்தால் தான் அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கூட்டு அப்படின்னாலே வந்து அது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓகே, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கூட்டு நல்ல ஒரு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கும் சரி, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் வாசனையும் சரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.